நன்மை தரும் நவக்கிரக ஸ்தல யாத்திரை கேது. நவக்கிரக ஸ்தல யாத்திரையில் 9வது கிரகம் கேது. நிறைவு பகுதியான இந்த யாத்திரையில் கேது ஸ்தலத்தையும் கேது சம்பந்தமான பரிகாரத்தையும் விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அதற்கு முன் கேது யார், கேது தசா வாழ்வில் வந்தால் என்ன செய்யும் என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம். சனி செவ்வாய் இணைந்தால் என்ன பாதிப்பை தருமோ அந்த பாதிப்பை தரக்கூடிய கொடிய குரூர கிரகம் கேது. ஜாதகத்தில் எல்லா கிரகத்தை விட வலிமையான கிரகம் கேது. எந்த கிரகத்தோடு கேது சேர்ந்தாலும் அந்த கிரகத்தின் நல்ல பலன்கள் எல்லாம் தடுத்து அதை கிடைக்க விடாமல் செய்யும் சக்தி படைத்தது கேது. கிரகண காலமும் கேதுவும். சூரியனும் சந்திரனும் ஸ்வர்பானு என்ற அசுரனை காட்டிக் கொடுத்த காரணத்தால் மோகினி வேடத்தில் இருந்த திருமால் கரண்டியால் அடிக்க ஸ்வர்பானு இரு துண்டாகி பின் நாக தலையும் மனித உடலும் கொண்டது கேதுவாகவும் மனித தலையும் நாக உடலும் கொண்டது ராகுவாகவும் மாறியதென ராகு ஸ்தல யாத்திரையில் பார்த்தோம் அல்லவா? அதன் பின் என்ன நடந்தது தெரியுமா? அன்று முதல் சூரியன் சந்திரனை பழி தீர்க்கும் எண்ணத்தில் ராகு கேது இருந்தனர். அதன் காரணமாக உருவானதுதான் கிரகணங்கள். சூரிய கிரகணம் என்பது ராகுவும் கேதுவும் சூரியன் சந்திரனுடன் இணைந்து அமாவாசை திதியில் வரும். அதே சமயம் ராகுவும் கேதுவும் சூரிய சந்திரனுடன் இணைந்து பௌர்ணமி திதியில் வருவது சந்திர கிரகணம் ஆகும். அந்த காலத்தில் சூரிய சந்திர கிரகணத்தை பஞ்சாங்கத்தில் பார்த்து எதிர்காலத்தில் வர இருக்கும் இயற்கை சீற்றங்கள், நாடுகளுக்கிடையே நடக்க இருக்கும் போர், அரசர் மரணம், தொற்று நோய், மேலும் உலகில் நடக்க இருக்கும் திடீர் விபத்துகள் போன்றவற்றை எல்லாம் முன்னமே அறிந்து முன்னெச்சரிக்கையாக ஆலயங்களில் பல விசேஷ பூஜைகள், யாகங்கள் செய்து மக்களை காத்து அசம்பாவிதங்களை தடுத்துள்ளனர். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் எந்த நாட்டில் எந்த பகுதியில் வருகிறதோ அந்த நாட்டில் நிச்சயமாக எதிர்பாராத சம்பவங்கள் வரும் என்பதை வரலாற்று நிகழ்வுகளை வைத்து அறியலாம். இப்படி வரும் திடீர் பேரழிவுகளை எல்லாம் தருவது யார் தெரியுமா? அது கேதுதான். ஏனெனில் ராகு மனித தலை என்பதால் அதில் விஷம் இல்லை. ஆனால் கேது பாம்பு தலை இருக்கும் பகுதி என்பதால் கிரகண காலத்தில் காற்றில் விஷத்தன்மை கலக்க காரணமாக இருப்பவர் கேதுதானாம். மேலும் கிரகண காலத்தில் உலக உயிர்கள் இயங்க காரணமாக இருக்கும் சூரியன் சந்திரன் முழுவதுமாக சில நிமிடங்கள் மறைக்கப்படுவதால் உயிர் சக்தி இல்லாது போய்விட, அதே சமயம் ராகு கேது மூலம் தீய கதிர்வீச்சு பூமியில் வாழும் அனைத்து ஜீவராசிகள் மற்றும் பொருட்கள் மீது பட்டு பெரும் பாதிப்பை சந்திக்க நேர்கிறது. அதனால்தான் கிரகண காலத்தில் ஆலயங்கள் மூடப்படுகின்றன. எதுவும் சாப்பிடக்கூடாது என்கிறார்கள். முக்கியமாக கர்ப்பிணிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்ல காரணமும் கிரகணம் என்பது ராகு கேது என்ற பாம்புகள் விஷத்தை கக்குகின்ற நேரம் அது என்பதால்தான். கிரகண காலமும் கேது தசையும். உலகில் வாழும் அனைவரும் கிரகண காலத்தில் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமோ அப்படி கேது தசா வாழ்வில் வரும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிறார்கள். கிரகண காலத்தில் மந்திர ஜபம், தியானம் மற்றும் தவம் செய்யலாம். அதேபோல கேது தசா காலத்தில் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் சித்தர்களின் ஜீவ சமாதிக்கு செல்வது மற்றும் விநாயகர் வழிபாடு தொடர்ந்து செய்ய வேண்டுமாம்.
கிரகண கதிர்கள் தாக்காமல் இருக்க உணவுப் பொருட்களில் தர்ப்பையை போட்டு வைப்பது நல்லது என்பார்கள். அதேபோல கேது தசா நடப்பவர்கள் எப்பொழுதும் சட்டை பையில் அருகம்புல் வைத்திருக்க வேண்டும் என்கிறார்கள். சரி, கேது ஜாதகத்தில் தோஷம் தருவதை எப்படி அறியலாம் என இனி பார்க்கலாம். என் பையன் என்னதான் சொன்னாலும் கல்யாணமே வேணாங்கிறான், என்ன செய்யறதுனே தெரியல என்றாலோ, அல்லது அப்பா ஏன்பா இவரை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, ஆசையா அன்பா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு என்றாலோ, அல்லது திருமணமாகியும் சந்நியாசி போல தாம்பத்தியத்தில் நாட்டமே இல்லாமல் வாழ்ந்தாலோ அவர்கள் ஜாதகத்தில் சனி கேது இணைந்திருக்கும், அல்லது கேது 7ஆம் இடத்திலோ 7ஆம் அதிபதியுடனோ அல்லது கேது சுக்கிரன் சேர்ந்து பாதிப்படைந்து இருக்குமாம். அது மட்டுமல்ல, பலமுறை தொடர்ந்து கரு உருவாகி கலைந்து கொண்டே இருந்தால் 5ஆம் இடத்தில் செவ்வாய் கேது இணைந்திருக்கும், அல்லது கேது 5ஆம் இடம் 5ஆம் அதிபதியுடனோ சேர்ந்திருக்க புத்திரகாரகர் குருவும் பாதிப்படைந்திருக்குமாம். இன்னும் சிலர் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மூட் அவுட் ஆகி ரொம்ப சென்சிட்டிவாக யாரிடமும் பேசாமல் கோபித்துக் கொள்பவராக இருப்பார்கள். அவர்கள் ஜாதகத்தில் சந்திரன் கேது இணைந்திருக்கும், அல்லது 3, 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டு சந்திரன் வலு இழந்து கேது சம்பந்தம் இருக்குமாம். இன்னும் சிலர் நோய் எதுவும் இல்லாத போதும் தனக்கு ஏதோ நோய் வந்துவிட்டதாக கூறி அல்லது யாரோ செய்வினை செய்துவிட்டார்கள் என்பார்கள். இதற்கும் கேதுதான் காரணமாம். அதீத பயத்தால் நடுக்கம், நரம்பு பிரச்சனை இருந்தால் அவர்கள் ஜாதகத்தில் சூரியன் கேது தொடர்பு இருக்குமாம். இது தவிர ஆட்டிசம் போன்ற பாதிப்பு வருவதும் கூட கேதுவால் ஏற்படும் பாதிப்பே காரணமாம். மேலும் நன்றாக படித்துக் கொண்டிருந்த ஒரு பையனோ பொண்ணோ திடீரென படிக்க முடியாமல் கான்சென்ட்ரேஷன் இழந்தால் புதன் கேது இணைந்திருக்குமாம், அல்லது 4ஆம் இடம் பாதித்து கேது தொடர்பு இருக்குமாம். இது தவிர திடீரென வேலை இழப்பது, தீய சேர்க்கையால் சிறைச்சாலை செல்வது, மருத்துவமனையில் அட்மிட் ஆவது மற்றும் செய்வினை கோளாறு, உச்சத்தில் இருந்த புகழ் நீச்சத்தில் வீழ்வது, வாழ்வை வெறுக்கும் சூழ்நிலை உருவாவது மற்றும் மனநல பாதிப்பு, ஏழ்மை, வறுமை, விரக்தி, இப்படி வாழ்வில் தொடர்ந்து பல வகையான கஷ்டங்கள் வருகிறது என்றாலே அதற்கு காரணம் கேதுதான் என்கிறார்கள். சரி, கேது வாழ்வில் கெட்டது மட்டும்தான் செய்யுமா, நல்லதே செய்யாதா என கேட்டோம். அதற்கு அவர்கள், ஏன் செய்யாது, திடீரென ஒருவர் வெளிநாடு சென்று கோடி கோடியாக சம்பாதிக்கிறார்கள் என்றால் அது கேது தரும் யோகம்தானா? மருத்துவத்துறையில் சாதிக்க கேது பலம் முக்கியம் என்கிறார்கள். இவருக்கா இப்படி ஒரு அதிர்ஷ்டமான வாழ்வு என்பது போல ஒருவரை பார்த்து மற்றவர் பொறாமைப்படும் அளவுக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத உச்சத்தை தொழிலில், அரசியலில், திரைத்துறையில் சாதித்து புகழ் அடைந்தால் அது கேது தரும் யோகத்தால் தானாம். மேலும் யார் ஒருவர் தன் குரு மீது அதீத பக்தி செலுத்தி சித்தர்கள், யோகிகள் மீது ஒரு தேடலில் தொடர்ந்திருந்தாலோ, ஜீவ சமாதிக்கு அடிக்கடி சென்று வந்தாலோ, மனம் தனிமையை விரும்பினாலோ, மணி மந்திர ஔஷதத்தில், யந்திர தந்திர பூஜை வழிபாட்டில் ஆர்வம் கொண்டாலோ, அவர்கள் அனைவருமே கேதுவின் ஆதிக்கத்தில் இருக்கிறார்கள் என்று அர்த்தமாம். சரி, இனி கேதுவை பற்றிய பொது தகவல்களை காண்போம். கேது பொது தகவல்கள். கேது தசா காலம் மொத்தம் 7 வருடங்கள் ஆகும். ஜாதி சங்கிரம ஜாதி, ரத்தினம் வைடூரியம், வாகனம் சிங்கம், வடிவம் உயரமானவர், அதிதேவதை இந்திரன், விநாயகர், சண்டிகேஸ்வரர், குணம் குரூரர், தானியம் கொள்ளு, சுவை புளிப்பு, பிணி சிலேத்துமம், வஸ்திரம் பலவர்ண வஸ்திரம், உலோகம் துருக்கல், நிறம் சிவப்பு, க்ஷேத்திரம் கீழ பெரும்பள்ளம், பாராயணம் விநாயகர் அகவல், விநாயகர் கவசம், கேது காயத்ரி, பஞ்சபூதம் ஆகாயம், திக்கு வடமேற்கு, நட்பு வீடுகள் மகரம் மீனம், பகை வீடுகள் கடகம் சிம்மம்,
புஷ்பம் செவ்வல்லி, சமித்து தர்ப்பை. கிரகம் ராசியில் சஞ்சரிக்கும் காலம் 1.5 வருடங்கள். கேது சம்பந்தமான தோஷம் உள்ளவர்கள் கேதுவுக்குரிய பொருட்களை கொண்டு கேதுவுக்கு பூஜை செய்த பின் அதை உபயோகித்து வர கேது சம்பந்தமான தோஷம் நிவர்த்தியாகும் என்கிறார்கள். சரி, இனி கேதுவுக்குரிய கோயிலுக்கு செல்வோம் வாருங்கள். இது கேது பரிகார யாத்திரை. கீழப்பெரும்பள்ளம் நாகநாத சுவாமி கோயில். மயிலாடுதுறை மாவட்டம் கீழப்பெரும்பள்ளத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு நாகநாதர் திருக்கோயில். இயற்கை எழில் சூழ்ந்த அற்புதமான இடம். கோயில் வெளித்தோற்றத்தை பார்க்கும் போது கோயிலின் மொத்த அழகையும் காண முடிகிறது. இத்தலத்தின் மூலவர் நாகநாத சுவாமி, அம்பாள் சௌந்தரநாயகி, தலவிருட்சம் மூங்கில், தீர்த்தம் நாக தீர்த்தம். இந்த ஆலயம் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது. கேதுவுக்கு அதிபதியான விநாயக பெருமான் இத்தலத்தில் அனுக்கிரக விநாயகராக அருள் பாலிப்பது இத்தலத்தின் சிறப்பாகும். பொதுவாக ராகு கேது தோஷம் என்றால் பலரும் ஆந்திர மாநிலம் காளஹஸ்திக்குத்தான் செல்வார்கள். ஆனால் சிலர் ஜாதகத்தில் கேது மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்தும். உதாரணத்திற்கு ராகு 11ஆம் இடத்தில் இருக்க கேது ராகுவுக்கு நேரெதிரில் 5ஆம் இடத்தில் இருந்து குழந்தை பாக்கியத்தை தடை செய்து கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கேதுவுக்கு மட்டும் பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதால் ஏராளமான பக்தர்கள் இத்தலம் வந்து வழிபட்டு செல்கிறார்கள். இத்தல இறைவனை வழிபட்டுத்தான் வாசுகி பாம்பு தனது பாவம் நீங்க பெற்றதாம். அந்த வரலாற்றை இனி காணலாம். தல வரலாறு. முன்னொரு சமயம் தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி பார்க்கடலை கடைந்தார்கள். மந்திர மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்தபோது வாசுகி நாகம் வலி தாங்க முடியாமல் கொடிய விஷத்தை கக்கத் தொடங்கியது. அமுதம் வரும் என்று எதிர்பார்த்த தேவர்களும் அசுரர்களும் ஆலகால விஷத்தைக் கண்டு அஞ்சி ஓடினர். அப்பொழுது சிவபெருமான் உலக உயிர்கள் அழிந்து போக கூடாது என்பதற்காக அந்த விஷத்தை குடித்து அனைவரையும் காத்தருள்வார். சிவன் அனைவரையும் காப்பாற்றிய போதும் வாசுகி பாம்பின் மீது அசுரர்களுக்கு அதீத கோபம் உண்டானது. இத்தனை சிரமப்பட்டு பார்க்கடலை கடைந்தும் கூட தங்களுக்கு அமிர்தம் கிடைக்கவில்லையே என்ற விரக்தியில் அசுரர்கள் வாசுகி பாம்பை தூக்கி ஒரு மூங்கில் காட்டில் வீசி எறிந்தார்கள். அப்பொழுது வாசுகி பாம்பு தன்னால்தான் ஈசன் விஷத்தை குடிக்கும் நிலை வந்தது என்று மனம் வருந்தி அந்த மூங்கில் காட்டிலேயே சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தது. இந்த தவத்தில் உளமகிழ்ந்த சிவபெருமான் வாசுகிக்கு காட்சியளித்து அருள் பாலித்தார். வாசுகியின் பாவத்தை போக்கி ஆட்கொண்டார். அன்று முதல் விஷம் சம்பந்தமான பிரச்சனையோ அல்லது ஜாதகத்தில் தீய பலன்களை விஷமாய் கக்கும் கேதுவுக்கும் இது பரிகார ஸ்தலமானது. சிவபெருமான் வாசுகிக்கு பாவ விமோச்சனம் அளித்த ஸ்தலம் இது என்பதால் இத்தலம் வந்து வழிபட்டால் நாகங்களால் ஏற்படும் தோஷம் அனைத்தும் நீங்குமாம். அது மட்டுமல்ல, அடிக்கடி கனவில் பாம்பு வந்தால் இத்தலம் வந்து வேண்டிக் கொண்டால் மீண்டும் பாம்புகள் கனவில் வராதாம்.
வாசுகி தவமியற்றிய மூங்கில் காட்டில் அமைந்த தலம் இது என்பதால் மூங்கில் இத்தலத்தின் தலவிருட்சமாக உள்ளது. கோயிலின் கிழக்கு புறத்தில் வாசுகி தவமியற்றிய இடத்தில் மூங்கில் மரங்கள் நாகதீர்த்த குளம் அருகே இன்றும் உள்ளது. குளத்தின் மேற்கு கரையில் நாகர் பிரதிஷ்டையுடன் அரசும் வேம்பும் இருக்கிறது. திருக்கோயில் அமைப்பு. இத்தலத்தில் சிவபெருமான் கிழக்கு திசை நோக்கி அற்புதமாக காட்சியளிக்கிறார். அம்பாள் சௌந்தரநாயகியோ தென் திசை நோக்கி நின்ற கோலத்தில் தனி சன்னதியில் அழகாக உள்ளார். சனி, ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் அதிகளவில் பக்தர்கள் இக்கோயிலுக்கு வருகிறார்கள். குறிப்பாக பரிகாரம் செய்வதற்கும், கேது சம்பந்தமான தோஷம் தீரவும், மருத்துவ படிப்பு படிக்கவும், திருமணம் நடக்கவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் கேது தசா நடப்பவர்களும் இங்கு வந்து வழிபட்டு செல்கிறார்கள். இத்தலத்தில் ஏராளமான பரிவார தெய்வங்கள் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார்கள். குறிப்பாக கோயிலின் மேற்கு பிரகாரத்தில் விநாயகர், வள்ளி, தெய்வசேனா சமேதராக சுப்பிரமணியர், துர்க்கை, லட்சுமி, நாராயணர், மகேஸ்வரி, கஜலட்சுமி ஆகியோர் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கின்றனர். இது தவிர கோயிலின் கிழக்கு பிரகாரத்தில் பைரவர், சம்பந்தர், நாகர் ஆகியோர் மேற்கு திசை நோக்கி காட்சியளிக்கின்றனர். இங்கு கேது பகவான் பாம்பு தலையுடனும் மனித உடலுடனும் சிம்ம பீடத்தில் இரு கை கூப்பியபடி சிவபெருமானை வணங்கியபடி மேற்கு நோக்கி அற்புதமாக காட்சி தருகிறார். கேது இங்கு பிரதான மூர்த்தி என்பதால் நவகிரக சன்னதி இல்லை. கேது சன்னதிக்கு அருகில் 2 சூரியன் மற்றும் சனீஸ்வரர் உள்ளனர். உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒரு சூரியனுக்கும், தட்சிணாயன புண்ணிய காலத்தில் மற்றொரு சூரியனுக்கும் விசேஷ பூஜைகள் இங்கு நடைபெறுகின்றன. இது எங்கும் காண முடியாத ஒரு அதிசயமாகும். குழந்தை பாக்கியம் அருளும் ஸ்தலம். விஞ்ஞானம் எவ்வளவோ முன்னேற்றம் கண்ட பின்னும் கூட இன்னமும் பலருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்க தாமதமாகிறது. ஜாதகத்தில் கேது 5 இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்க தாமதமாகுமாம். அப்படிப்பட்டவர்கள் இத்தலம் வந்து இங்குள்ள குளம் அருகே இருக்கும் அரச மரத்தில் தொட்டில் கட்டி மனதார வழிபட்டால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் என்கிறார்கள். நாங்கள் சென்றபோது அங்கிருந்த அரச மரத்தில் ஏராளமான தொட்டில்கள் இருப்பதை பார்க்க முடிந்தது. மாங்கல்ய பாக்கியம் அருளும் ஸ்தலம். துர்சம்பவங்கள் வாழ்வில் எதிர்பாராத விதமாக நடக்காமல் தடுக்கும் ஸ்தலம் இதுவாகும். மேலும் சில குடும்பங்களில் பெண்கள் திருமணமாகாமல் இளம் வயதில் துர்மரணம் அடைந்திருந்தாலோ அல்லது குடும்பத்தில் யாராவது அகால மரணம் அடைந்திருந்தாலோ இத்தலம் வந்து மோட்ச தீபம் ஏற்றி வழிபடலாம் என்கிறார்கள். இது தவிர நீண்ட நாள் திருமணமாகாமல் இருப்பவர்கள் அல்லது திருமணமாகி கணவரோடு பிரச்சனைகள் ஏற்பட்டு கணவன் மனைவி பிரிந்து வாழ்பவர்கள் மற்றும் மாங்கல்ய தோஷம் இருப்பவர்கள் அல்லது 2வது திருமணத்திற்கு முயற்சி செய்பவர்கள் எல்லாம் இத்தலம் வந்து இங்கிருக்கும் நாகர் சிலைக்கு மஞ்சள் கயிறு கட்டி நாகத்திற்கு மஞ்சள் தூள் கொட்டி வழிபடுகிறார்கள். கேது பரிகார பூஜை. இத்தலத்தின் சிறப்பே இங்கு நடக்கும் கேது பரிகார பூஜைதான். கேது சம்பந்தமான தோஷம் இருப்பவர்கள், கேது தசா நடப்பவர்கள் அனைவரும் வரிசையாக அமர்ந்திருக்க கேது பரிகார பூஜை ஆரம்பமாகிறது. அப்பொழுது வெள்ளி நாகரட்சை கைகளில் கட்டப்பட்டு அர்ச்சகர் மந்திரம் சொல்ல சொல்ல தோஷ பரிகாரத்திற்கு வந்துள்ளவர்கள் அதை அப்படியே திரும்பச் சொல்கிறார்கள்.
ब्रह्मणगा द्वितीय वराक्ते सर्व विघ्नोप उप अनुग्रह प्रसादेन दक्षिणे दिग्भागे शिवाय नमः. பின்னர் பூஜை முடிந்ததும் அந்த வெள்ளி நாகரட்சையை உண்டியலில் தலையை சுற்றி போடுகிறார்கள். இறுதியாக ஆலயம் உள்ளே விளக்கேற்றி வழிபடுகிறார்கள். இந்த பூஜையின் போது கேது பகவானுக்கு சிறப்பு அபிஷேகமும் விசேஷ அலங்காரமும் மிக விமர்சையாக நடைபெறுகிறது. அதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கேது பகவானை வழிபடுகிறார்கள். கேது பகவானே சரணம் சரணம் ஞானகாரகா வருணம் வருணம் கேது தேவே கீர்த்தித்தீருவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேது தேவே கேண்மையாய் ரக்ஷி கேது தேவே கேண்மையாய் ரக்ஷி கேது பகவானே சரணம் சரணம் ஞானகாரகா வருணம் வருணம் கேது பகவானே அருள்மழை தரணும். பின் குறிப்பு: நவகிரக ஆலயங்களுக்கு பரிகாரம் செய்ய வருவோர் மற்ற கோயிலுக்கு செல்லாமல் பரிகாரம் செய்த பின் நேரே வீட்டுக்குத்தான் செல்ல வேண்டும் என்று கூறப்படுகிறது. மேலும் மூலவரை வழிபட்ட பின் பிரச்சனைகளுக்குரிய எண்ணிக்கையில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டுமாம். உதாரணமாக, குழந்தை பாக்கியத்திற்காக வழிபட வந்தோர் 5 நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டுமாம். அதேபோல தொழிலில் வெற்றி பெற வழிபடுவோர் 10 விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டுமாம். மற்றும் திருமணம் நடக்க 7 நெய் தீபம் பஞ்சத்திரியில் ஏற்றி வழிபட வேண்டுமாம். விளக்கேற்றி வழிபட்ட பின் கட்டாயம் முடிவில் பசித்தவருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என்கிறார்கள். தரிசன நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஆலய முகவரி: அருள்மிகு ஸ்ரீ நாகநாதர் திருக்கோயில், கீழப்பெரும்பள்ளம், தரங்கம்பாடி வட்டம், மயிலாடுதுறை மாவட்டம் 609105. எப்படி செல்வது? மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் அருகே உள்ள தர்மகுளத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் அமைந்துள்ளது. மயிலாடுதுறை சீர்காழியிலிருந்து வானகிரி செல்லும் பேருந்துகளில் பயணித்தால் கீழப்பெரும்பள்ளம் பகுதியை அடையலாம். அல்லது பூம்புகார் செல்லும் பேருந்துகளில் பயணித்து தர்மகுளத்தில் இறங்கி அங்கிருந்து வானகிரி பேருந்து மூலம் கீழப்பெரும்பள்ளம் சென்றடையலாம். ரயில் மார்க்கமாக மயிலாடுதுறை வந்து பூம்புகார் அல்லது வானகிரி பேருந்துகள் மூலம் இவ்வூரை அடையலாம். பொதுவாக எந்த கிரகமானாலும் சரி, அந்த கிரகத்திற்குரிய ஸ்தலத்திற்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்றோ அல்லது அந்த கிரகத்திற்குரிய நாளிலோ சென்றால் நிச்சயம் தோஷம் தீரும். இந்த நவகிரக ஸ்தல யாத்திரையில் உங்கள் அனுபவத்தை எங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு பகிரலாம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை 8939936611 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ இப்பொழுதே தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தலாம். நன்மை தரும் நவக்கிரகம். நவகிரக ஸ்தல யாத்திரை கேது